Welcome to Success Max Summer Speed. Hi students, like exercise 2.8 la fourth sum parunga. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y. இதில் 4 points கொடுத்துருக்காங்க. இதில் first point பாருங்க. first givenலேருந்து நம்ம எழுதுவோம். Proof 2 cos alpha equal to x plus 1 by x. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுத்திங்கன்னா என்ன வரும்? இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்க மீனிங். இப்போ LCM எடுத்தோம்னா அங்கே டினாமினேட்டரில் எக்ஸு, இந்த எக்ஸால் அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 காஸ் ஆல்ஃபான்னு வரும். இப்போ இந்த எக்ஸு ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்படின்னா அங்கே 2 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது நம்ம எல்லாத்தையும் ஒரே சைடே கொண்டு வரோம்னாக்கா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது நம்ம ஆப்போசிட்டில் மாற்றி எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் minus 2 cos alpha into x plus 1 equal to 0. இது வந்து ஒரு quadratic equation. இப்போ இதில் வந்து நம்ம xோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது a ஓட வேல்யூ, அதாவது a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, b ஓட வேல்யூ அப்படின்னாக்க minus 2 cos alpha, c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இப்போ இதை அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்படின்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும்னா இங்கே என்ன வரும்? 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 4, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1 டிவைடட் பை 2a, ஏவோட வேல்யூ 1 அப்ளை பண்ணிடுறோம். இப்போ இதில் எழுதிங்கனாக்கா இங்கே 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ இது ரெண்டுலேருந்துமே என்ன பண்ணிடலாம், 4 காமனாக எடுத்துடலாம். அப்படின்னாக்கா இங்கே என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4. இப்போ இதில் வந்து 4 நான் காமனாக எடுக்கும்போது காஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இப்போ டினாமினேட்டரில் 2 மட்டும் கிடைக்கும். இப்போ உங்கள் ரூட் 4 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? 2 மட்டும் கிடைக்கும். அப்படின்னா அங்கே 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, இந்த இடத்துல ரூட் ஆஃப், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைனஸை காமனாக எடுக்கலாம். மைனஸ் 1 நம்ம காமனாக எடுத்துருவோம். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு தான் என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கும். இங்கே வந்து சைன் மைனஸ் 1ன்றது பின்னாடி இருக்குது. அப்படின்னா அந்த மைனஸை நம்ம முன்னாடி எடுத்துருவோம். அப்படின்னா இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும் டிவைடட் பை 2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே இந்த 2வை நம்ம காமனாக வெளில எடுத்துருவோம். இங்கே 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ், இதை நான் 2வை காமனாக எடுத்துட்டேன். அப்படின்னா அந்த மைனஸ் 1ன்னு ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா அந்த மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம்? இமேஜினரி பார்ட், அதாவது ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது ரூட் ஆஃப் இங்கே ஐ ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அப்படின்றத எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம் டிவைடட் பை 2. இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஐ ஸ்கொயரும் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவில் இருந்தும் ஒரு டேர்ம் ரூட்டை விட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஐ மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ 2 ஆன்சர் இருக்கும். அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, இது ஒரு ஆன்சரு. இன்னொரு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். ஏற்கனவே நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒய் சேம் அதே மாதிரி கண்டுபிடிச்சோம்னாக்கா இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் எப்படி வரும்? இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டான்னு வரும். அதாவது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இன்னும் ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், எக்ஸ் பை ஒய். இப்போ எக்ஸோட ஆன்சர் நம்ம ரெண்டுமே ப்ளஸில் எடுத்துக்கணும், இல்லைனா மைனஸில் எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ளஸ் டேர்ம்லேயே எடுத்துக்குவோம். எக்ஸோட ஆன்சர் என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஒய்யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு எழுதுகிறோம். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை
காசு டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கோங்க. அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன், இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதிக்கிறீங்க. இது எதோட ஆன்சரு, எக்ஸ் பை ஒய்யோட ஆன்சர். சேம் இப்போ அதே மாதிரி ஒய் பை எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா இது எதோட ரெசிப்ரோக்கல், எக்ஸ் பை ஒய், அதாவது இந்த டேர்மோட ரெசிப்ரோக்கல். இதை தலைக்கீழே நம்ம மாற்றுறோம் அப்படின்னாக்கா இங்கே 1 பை, இதை தலைக்கீழே எழுதுறோம்னாக்கா எப்படி எழுதுவீங்க, 1 பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கலுக்கு மாற்றும்போது இங்கே சென்டரில் இருக்கிற இந்த ப்ளஸ் வந்து அது ஆப்போசிட்டில் மாறிடும். அதாவது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எதோட ஆன்சரு, ஒய் பை எக்ஸோட ஆன்சர். ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸு என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், 2 காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ப்ரூவ் பண்ணியாகும். இப்போ அந்த ரெண்டு டேர்மும் பாருங்கள், இதுவும் இதையும் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே இது இமேஜினரி பார்ட்டு ப்ளஸில் இருக்குது, இதில் இமேஜினரி பார்ட்டு மைனஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் ஒரு டைம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது, இதில் ஒரு டைம் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 டைம்ஸு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், xy மைனஸ் 1 பை xy ஈக்குவல் டு 2i சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நம்ம ஃபஸ்ட்டு xy ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஒய்யோட ஆன்சரு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ இது வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா போட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னும்போது இந்த காஸ் ஆல்ஃபா இந்த காஸ் பீட்டா, இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ப்ராடக்டில் இருக்கிறதுனால இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது எக்ஸ்ஒய்யோட ஆன்சர். அப்படின்னா இங்கே 1 பை எக்ஸ்ஒய் அப்படின்னாக்கா இதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படி நம்ம மாற்றும்போது என்னவாயிடும் அப்படின்னாக்க இந்த இடத்துல ப்ளஸில் இருக்கிறது இமேஜினரி பார்ட், அதாவது இதனுடைய இன்வர்ஸ் எக்ஸ்ஒய்யோட இன்வர்ஸ் தான் 1 பை எக்ஸ்ஒய். அப்படின்னா இதை இன்வர்ஸ் டேர்மில் மாற்றும்போது இமேஜினரி பார்ட் என்னவாயிடும், நெகட்டிவ் ஆகிடும். அதாவது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம் பாருங்கள். இந்த கொஷினில் எக்ஸ்ஒய் பை மைனஸ் 1 பை எக்ஸ்ஒய். ஸோ இப்போ இது ரெண்டையும் நாம் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ செகண்ட் இருக்கிறது என்ன ஆகிடும், நெகட்டிவில் போட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான் போது அது மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாகும். இங்கே மைனஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் மாறும்போது ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாகும். ஸோ இந்த ப்ளஸ் டேர்முக்கும் மைனஸ் டேர்முக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்படின்னா இது 2 டைம்ஸ் வரும். அப்படின்னா 2 டைம்ஸ் இமேஜினரி பார்ட் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது எதோட ஆன்சரு, எக்ஸ்ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ்ஒய்யோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ இதில் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நாம் ஆல்ரெடி எக்ஸ் பை ஒய்க்கும் ஒய் பை எக்ஸுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எக்ஸ் பவர் எம் அப்படின்னாக்க இது எக்ஸில் வர்றது என்னது, ஆல்ஃபா வரும், ஒய் டேர்மில் பீட்டா வந்துச்சு இல்லையா. அப்படின்னா இந்த ஆல்ஃபாவுக்கு எம் கொடுக்கணும், பீட்டாவுக்கு என்னு கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மாற்றி எழுதுவோம் இந்த டேர்மை, அதாவது எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் அப்படின்னும்பொழுது இந்த ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ் எம் ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபாவுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸ் வந்துச்சு அப்படின்னும்போது எம் ஆல்ஃபா, அந்த எம் எக்ஸுக்கு தான் பவரில் எம் இருக்கிறதுனால இங்கே எம் ஆல்ஃபா என் பீட்டான்னு இங்கே கொடுக்குறோம், ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா என் பீட்டான்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஒய் பவர் என் டிவைடட் பை எக்ஸ் பவர் எம் செகண்ட், அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ மாற்றி எழுதுகிறோம். இப்போ இதில் எழுதும்போது எப்படி வரும், காஸ் எம் ஆல்ஃபா என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா என் பீட்டா அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். ஸோ இப்போ இதை நம்ம ஆப்போசிட்டில் மைனஸ் பண்ணும்போது என்னவாயிடும், இதுக்கு சைன் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் டேர்ம் ஆகும். அப்போ பாருங்கள், காசு எம் ஆல்ஃபா என் பீட்டா ப்ளஸ் ஐ
சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. அதாவது நெகட்டிவில் இந்த டேர்ம், அதாவது செகண்ட் டேர்ம் y பவர் n பை எக்ஸ் பவர் m தான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். மைனஸில் இருக்கா, அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும், மைனஸ்ஸு காஸ் எம் ஆல்ஃபா என் பீட்டா. இந்த மைனஸில் இருக்கிற டேர்ம் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் டேர்முக்கும் மைனஸ் டேர்முக்கும் கேன்சல் ஆகிடும். இந்த பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னு பாருங்கள், 2 டைம்ஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் பாருங்கள். இப்போ இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் என் நம்ம ஆல்ரெடி எக்ஸ் ஒய் செகண்ட் பாயிண்டில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் என் அப்படின்றதுனால இந்த ஆல்ஃபாவுக்கு அது கூட என்ன மல்டிப்ளிகேஷன் வரும், எம் வரும். பீட்டாவோட மல்டிப்ளிகேஷனில் என் வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போனா இதை எழுதணுன்னாக்கா எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் பவர் எம்மு ஒய் பவர் என் ஆன்சர் என்னவாக இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இதை எழுதுவோம். அப்படின்னாக்கா இங்கே காசு எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. நெக்ஸ்ட்டு 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். இதை எழுதணுன்னாக்கா எப்படி கிடைக்கும் பாருங்கள், காசு எம் ஆல்ஃபா அதாவது இந்த டேர்முக்கு ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸில் இருக்கிற டேர்முக்கும் மைனஸில் இருக்கிற இந்த இமேஜினரி பார்ட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். இந்த காஸ் டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். அப்படின்னா இது ஒரு டைம் இது ஒரு டைம் அப்படிங்கும்போது 2 டைம்ஸு காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.